ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியல. ஏதோ வந்துட்டோமே, மாட்டிக்கிட்டோமே, எப்படா முடிப்பாரு, என்ன ஆத்த போறாரு தெரியலையே அப்படின்ற மாதிரியே உட்காந்துருக்கீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஹalleluya. சந்தோஷமா கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாக. இதுல வேற நம்ம பாஸ்டர் சொல்லிட்டாரு 4 பாயிண்டா. என்னது? வாலிபரும் ஜெபமும், அடுத்து வாலிபரும் பரிசுத்தமும், அடுத்தது வைராக்கியம், பக்தி வைராக்கியம், வாலிபரும் வைராக்கியமும், அடுத்து கடைசியா உலகாசை, வாலிபரும் உலகாசை. 4 பாயிண்ட் முடிச்சு எப்போ அனுப்புவாங்களோ தெரியலையே, ஒரு பயம் எல்லாருக்கும் இல்லையா? ஆனாலும் பரவாயில்ல, கர்த்தர் நம்ம ரொம்ப ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட்ஸா நம்மளை எல்லாரையும் மாற்றுவாராக. நாங்கள் கேள்வி கேட்கும்போது கொஞ்சம் நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனில், எங்களுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். சேம் டைம் நாங்கள் உங்களுக்கு பேசும்போது அது நல்ல பிரயோஜனமாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபர்தராக நாங்கள் பேச முடியும். இல்லை என்றால் ஐயோ ஏதோ டல்லாக இருக்க மாதிரி இருக்கிறது, முடிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு ஒரு 2 பாயிண்ட் முடிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் கர்த்தர் அதையெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. நான் எவ்வளோ நேரம் பேசுகிறனோ அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் வைத்து விட்டு நான் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். அதாவது இன்றைக்கு வாலிபரும் ஜெபமும், வாலிபரும் ஜெபமும் சொன்னார். நான் அப்போ இங்கே வந்து பார்த்தப்போ முதல்ல நான் வந்தேன் இல்லையா, வாலிபர்கள் 2-3 பேர் தான் இருந்தாங்க. எல்லாம் கல்யாணம் ஆகி பெரிய இந்த பிள்ளைங்கள்லாம் பெற்றவங்க தான் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. என்னப்பா வாலிபர் கூட்டம்னு சொல்லிட்டு இவங்களாம் வந்திருக்காங்களே அப்படின்ட்டு கேட்டேன். இல்லை அவங்க பேரண்ட்ஸும் வந்திருக்காங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் பேர் வந்தாங்க. இவங்களெல்லாம் பார்த்த உடனே தான் எனக்கே மகிழ்ச்சி. சரி, இந்த வாலிபர் கூட்டத்துக்கு ஒரு அர்த்தத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க, அதனால கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா வாலிபர் கூட்டம்னா வாலிபர்கள் தான் மேக்சிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் அவங்க தான் இருக்கணும். அப்போதான் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா அவர்களுக்காக தானே பேச போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை. இப்போ வாலிபரும் ஜெபமும், இந்த கிறிஸ்துவ வாழ்வில் 2 சிறகுகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று வேதம் வாசிப்பு, 2வது ஜெபம். இந்த 2மே செய்யாதவங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில சரியாக முன்னேற முடியாது, சரியான ஒரு நிலையில இருக்க முடியாது. ஒன்று சாஞ்சிட்டு இருப்பாங்க, இல்லை கீழே இருப்பாங்க, இல்லை இந்த பக்கம் சாஞ்சிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு சிறகு ஒடிந்தா அந்த பறவையால மேற்கொண்டு என்ன பண்ண முடியாது, பறக்க முடியாது. அப்ப ஏதோ ஒரு இடத்துல சாய்ந்து கொண்டிருப்பார்கள். சாய்ந்து கொண்டுதான் பறக்கும், தத்தி தத்தி பறக்கும். ஆனா ஒரு சிறகு இல்லாதபடினாலே அது ஒரு பக்கமாக சாய்ந்தபடி இருக்கும். இல்லையென்றால் சில பறவைகளால பறக்க முடியாமல் இருந்த இடத்துல இருப்பார்கள். ஆனால் இந்த சிறகுகள் சரியா இருந்தால், 2 சிறகுகள் ஒரு மனிதனுக்கு, அதாவது ஆவிக்குரிய மனிதனுக்கு இருக்குமானால் அவன் சரியாக இந்த ஆவிக்குரிய ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருப்பான் என்பதிலே யாதொரு சந்தேகம் இல்லை. இப்ப வாலிபர்கள் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு யார் ஞாபகம்? வேதத்துல வாலிபன் என்று சொன்னால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க டாபிக் பாத்தீங்கன்னா வாலிபனாகவும் இருக்கணும், ஜெபம் பண்ணுறதுல வீரனாகவும் இருக்கணும். யார் அந்த தானியேல் தான் சரியான சூட்டபிள் பர்சன். யாருன்னா ஜெபமும் வாலிபனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாலிபன் ஆகிய தானியேல் ஒரு சரியான எடுத்துக்காட்டாக இருக்கிறார். அதுக்கப்புறம் நீங்க சொன்னது யோசேப்பு இருக்காரு. அதுக்கப்புறம் வேற யார் சொன்னீங்க? தாவீதுவா? தாவீது ஜெபம் பண்ணல, அவர் பாட்டு பாடுகிறவர். அதிகமா பாட்டு பாடி கர்த்தரை ஸ்தோத்திரித்த ஒரு ஆள், எப்பவுமே துய்த்து கொண்டிருக்கிற ஒரு ஆள் என்றால் தாவீது. அடுத்து வேற யார் சொன்னீங்க? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். மோசே, இயேசு கிறிஸ்து என்கிற வாலிபர், அவர் எப்பவுமே என்ன பண்ணுவாரா, காலையில எல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு நைட்ல போய் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். அப்போ இவர்கள்லாம் ஒரு அத்தாட்சியா இருக்காங்க. ஆனா இப்போது நீங்க சொன்னதுபடி தானியேலை குறித்து நாம சிந்தித்து கடந்து செல்ல கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? கடைசி வசனத்துக்கு வாங்க. கடைசி வசனத்தை 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ராஜபார காலத்திலும் பெர்சியனாகிய கேசனுடைய
கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெபமாயிருந்தது. சரியா படிங்க. இன்னொரு வாசிங்க ஒரு முறை. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இங்கே நாம் பார்க்கிறோம், தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. இன்னைக்கு எல்லாரும் நம்ம வேலை செய்கிறோம். நம்ம பணியிடங்களில் ஒரு மேனேஜர் இருப்பான். அந்த மேனேஜர் இருக்க வரைக்கும் நமக்கு ரொம்ப சாதகமாக இருப்பான். அந்த மேனேஜர் போயிடுவோம், அடுத்த மேனேஜரும் நமக்கு பாதகமாயிடுவான் இல்லையா? அப்படித்தானே இந்த உலகத்தில் இருக்கும். ஆனால் இந்த தானியேலை குறித்து பார்க்கிறோம், கோரேசு அதாவது தரியு ராஜ்யபாரம் பண்ணின தரியு ராஜாவா இருந்த காலத்திலும் கோரேசு ராஜாவா இருந்த காலத்திலும் தானியேல் அதே இடத்துல என்னவா இருக்கிறாரு? ஒரு மந்திரியா இருக்கிறார், பிரதானியா இருக்கிறார். அவருக்கு என்ன வருதுதான் காரியம் ஜெயமாய் இருந்தது. அப்போ தானியேலின் காரியம் ஜெயமாய் இருப்பதற்கு காரணம் என்ன என்பதை குறித்து நாம சிந்தித்து தியானிக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வார்கள். இந்த தானியேல் எப்படிப்பட்டவன்? அவன் ஒரு வாலிபன், ஆண்டவருக்காக வைராக்கியம் உள்ள வாலிபன். அவன் என்னெல்லாம் செய்தான் என்று சொல்லி நாம பார்க்கலாமா? முதலாவது, தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது என்றால் அதற்கு காரணம் என்ன என்பதை 8ஆம் வசனத்துல நாம் வாசிக்கும் போது ஒரு வாக்கியத்தை வாசிக்கலாம். அதே 6ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல, ஆதலால் இப்போதும் ராஜாவே, மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளையை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். 6-8 தானா? ஒரு நிமிஷமா. இல்லம்மா, 1:8 வாசம். 1:8. ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பாருங்க, தன் பிரதானிகளின் தலைவரிடத்துல வேண்டிக் கொண்டான். இந்த தானியேல் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் வித்தியாசமானவன். எப்படிப்பட்டவன்? வித்தியாசமானவன். நம்ம இன்னைக்கு வாலிப பிள்ளைகள்லாம் இருக்கோம். நாம எப்படிப்பட்டவர்கள்? இந்த உலகத்தில் உள்ள மக்களிலும் நம்ம வித்தியாசமாய் இருக்கிறோமா? இந்த வித்தியாசத்தை காண்பிக்கிறவர்களாய் இந்த தானியேல் பாருங்க, தானியேலை அங்க ராஜா சமூகத்துக்கு அழைத்திருக்காங்க. அநேக வாலிப பிள்ளைங்க வந்திருந்தாங்க. அதுல தானியேலும் ஒரு ஆளு. அந்த தானியேலை உள்ள கொண்டு வந்து அவர்ல ட்ரைனிங் சென்டர், ட்ரைனிங்காக கொண்டு வந்திருக்காங்க. ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. அந்த ட்ரைனிங்ல பாருங்க, எல்லாருக்கும் ராஜ போஜனம் கொடுக்கப்படுது. அந்த நேரத்துல அந்த ராஜாவுடைய பிரதானி கிட்ட தானியேல் சொல்லுறாரு, இங்க வாப்பா, எனக்கு நீ கொடுக்குற இந்த திராட்சை ரசம், ராஜாவுடைய கறி சோறு, இந்த மட்டனு, தந்தூரி, அப்புறம் சிக்கன் டிக்கா, இதெல்லாம் எனக்கு வேணாம். எனக்கு வெறும் மரக்கறி மாத்திரம் கொடு, இதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லுகிறார். பாருங்க, நாம என்ன செய்வோம் பாருங்க. ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறவங்கள நல்லா தெரியும். ஒரு ட்ரைனிங் என்று சொல்லுவாங்க, இல்லை ஒரு மீட்டிங் என்று சொல்லுவாங்க. ஆஃபீஸோட மீட்டிங், மந்த்லி மீட்டிங், ரிவ்யூ மீட்டிங் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மீட்டிங் கால் பண்ணும்போது மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் மாத்திரம் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி ஒரு பெரிய மீட்டிங் வைப்பாங்க. மீட்டிங் முடித்த உடனே எங்கே கூட்டிகிட்டு போவாங்கன்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் தான் கூப்பிட்டு போவாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப்னு ஆரம்பிக்கும். அதை ஆரம்பித்து அவன் கொண்டு வருவான். முதல்ல ஸ்டார்ட் அப் ஒரு சின்ன சூப் எடுத்துகிட்டு வருவான். திடீர் அதற்கு என்ன பேபி கார்ன் என்று சொல்லி வைப்பான். அப்படியே படிப்படியாக ஆரம்பித்து சில தந்தூரிங்க அப்படி இப்படின்னு வரும். அப்புறமா சாப்பாடு வரும். அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு, எல்லா வித போஜன பதார்த்தங்களையும் கொண்டு வருவாங்க. அப்போது பாருங்கள், புத்தி உள்ள மனிதர்கள் என்ன செய்வாங்க தெரியுங்களா? அதையெல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக வருவாங்க. ஆனால் ஒரு சிலர் பாருங்க, அதை கூட சாப்பிட முடியாதபடிக்கு வேண்டாம் என்று சொல்லிட்டு வரும். அது மாதிரி தான் தானியேல் கூட பாருங்க, ராஜா வீட்டில் இருக்கிறாரு. ராஜாவுடைய போஜனம் எவ்வளோ அருமையாக இருக்கும். ராஜாவுக்கு கொடுக்கப்படுகிற சாப்பாடு எப்படி இருக்கும், அந்த சாப்பாடு இவருக்கு அனுப்புறாங்க. ஆனால் இவர் என்ன சொல்லுகிறார்? எனக்கு அந்த போஜனம் வேண்டாம் என்று சொல்றார். அப்போ பாருங்க, ராஜ போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு
அவர் தன்னை காத்து கொள்ளுகிறவராய் காணப்பட்டார். அவர் கேட்கிற, ஐயோ நான் உங்களுக்கு கொடுக்காமல் விட்டு நீங்க சாப்பிடாம இருந்து நாளைக்கு ராஜ சமூகத்தில் நிற்கும் போது நீ மத்த வாலிபர்ல பார்க்கலாம் நீங்க டல்லா இருந்தீங்கன்னா ராஜா என்னத்தனப்பா கேள்வி கேட்பான் என்று சொல்லி அந்த பிரதானி கேட்கலாம். இல்ல இல்ல அப்படியெல்லாம் நடக்காது, நீ ஒரு 2 நாள் டெஸ்ட் பண்ணி பாரு, 3 நாள் டெஸ்ட் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் எங்களுடைய முகங்களையும் மற்றவருடைய முகங்களையும் பாருங்க என்று சொல்லி தானியேல் அவ்வளவு ஆணித்தரமாய் சொல்லுகிறார். உடனே அதே போல அவர் செய்கிறார். பாருங்க, அவர் அந்த ராஜ போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு அவர் அதிகமாக மரக்கறிகளை மாத்திரம் சாப்பிடுகிறார். ஏன் அப்படி செய்தார் சொல்லுங்க? ஏன் ராஜ போஜனத்தை வேண்டாம் என்று சொன்னார்? பதில் தெரிஞ்சுன்னு சொல்லுங்க. எதுக்காக ராஜ போஜனம் வேண்டான்னு யாருக்குன்னா தெரியுமா? ஏன் ராஜா வீட்டுல இருந்து வர போஜனத்தை வேண்டாம்னு சொல்லிட்டு? விக்கிரகத்துக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பிள்ளைங்களுக்கு. ஆமா, அந்த நாட்கள்ல விக்கிரங்களுக்கு படைத்த போஜன பதார்த்தங்களை தான் அங்க கொடுத்தாங்க. இதை அறிந்து தானியேல் அந்த போஜனம் வேண்டாம் என்று இப்படி சொல்லி அதுக்கு தன்னை விளக்கி காத்து கொண்டார். அருமையானது, தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. அதற்கு காரணம் என்னவென்றால் தானியேல் ஒரு வித்தியாசமானவர். இன்னைக்கு பாருங்க, நம்ம மத்தியில இருக்க நம்ம ஆட்கள்லாம் எப்படி தெரியுங்களா? நம்ம எங்கன்னா ஃபங்க்ஷன் போவாங்க, நல்லா தெரியும் அவங்க எதிர்க்கு தான் எல்லாம் படைச்சு கிடைச்சி எத்தனை வந்து கொடுப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் பாருங்க, இந்த ஆயுத பூஜை மற்ற அஷ்டமி இஷ்டமி நஷ்டமி என்னென்னமோ பண்ணுவாங்க. எல்லாத்துலயும் என்ன பண்ணுவாங்க? முறுக்கு, அதிரசம், பாயாசம், வடை எல்லாம் எடுத்துன்னு வந்து கொடுத்தோடனே அப்படியே அவங்களுக்கு மனசு ஒரு மாதிரி அதை அப்படியே என்ன சொல்ற டெம்ட் ஆவாங்க மனசுக்குள்ள. அப்போ டெம்ட் ஆகி அதை கொடுத்தவொடனே உடனே வாங்கி சாப்பிட்டுறது. இது யாருக்கு பிடிக்காது? ஆண்டவருக்கு பிடிக்காது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பிசாசு இப்படிதான் செய்வான். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் பாருங்க. எத்தனை பேர் நல்ல ட்ரெயின்ல பிரயாணம் பண்றீங்க? எல்லாரும் ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணிருக்கீங்க. ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணும்போது நல்லா கவனிச்சு பாருங்க, அதுக்குள்ள ஒருத்தர் ஒரு ட்ரேவை வச்சுக்கிட்டு வட 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 வடன்னுவான், பஜ்ஜி 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 பஜ்ஜின்னு வித்துக்கிட்டே போவான். அவன் யாருன்னா உன்னை கூப்பிட்டு சார் வடை வாங்கிக்கணும்னு சொல்றானா? சொல்ல மாட்டான். யாரதான் சொல்லி உங்ககிட்ட சார் சூப்பரா இருக்கு சார், டேஸ்டா இருக்கு, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்? வட 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 வடன்னு வித்துக்கிட்டே போயிட்டே இருப்பான். ஆனா நம்ம தான் என்ன பண்ணுவான்? சார் வாங்க வாங்க, இங்க ஒரு நிமிஷம் வாங்க, 2 வடை கொடுங்க அப்படின்னு. அதே மாதிரிதான் பிசாசு இந்த உலகத்துல. அவன் யாரையுமே பாவம் செய்யணும்னு சொல்ல மாட்டான். அவன் கண்ணுக்கு முன்னாடி வந்து போவான். எப்படி போவான்? உன் கண்களுக்கு முன்னாடி வந்து போவான். வரும்போது நீ அந்த சுய இச்சையினால இழுப்புண்டு அவைகளை நீ அனுபவிப்பதற்கு போய்விடுகிறாய். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், பிசாசு ஒருபோதும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். அவன் பாட்டுட்டு வித்துட்டு போவான், அவன் ஆட்கள் வாங்குவாங்க. நீங்க தேவனுடைய பிள்ளைகள் தானியேலை போல வித்தியாசம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு புரியுது? நாம தானியேலை போல வித்தியாசம் உள்ளவர்களாய் காண, அப்பதான் நம்முடைய காரியம் என்ன ஆகும்? ஜெயமாய் முடியும். அப்ப ராஜ்யபாரம் பாருங்க, தரியுடைய ராஜ்யபாரத்திலும் கோரேசுடைய ராஜ்யபாரத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது. எத்தனை ராம ஆண்டானா ராவண ஆண்டானா நமக்கு ஒரு கவலை இல்லை. எனக்குள்ள இருக்கிறவர் அவர்களிலும் மேலானவர், பெரியவர். ஆனபடினால் என்னுடைய காரியம் எப்படி இருக்கும்? ஜெயமாய் இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய வேலை ஸ்தலத்தில் நான் இருக்கும்போது அப்ப பாருங்க, நன்றாய் சந்தோஷமாய் நான் வேலை ஸ்தலத்துக்கு போகுதுன்னா ரொம்ப மகிழ்ச்சியோடு தான் கடந்து செல்லுவேன். பாருங்க, அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே பாருங்க, எல்லாரும் பேசிக்குவோம். லீவு நாள்ல கூட நாங்க வேலைக்கு போவோம். எப்படின்னா லீவு நாள்ல போனோம்னா எங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருவோம், ஓட்டி. அப்போ எல்லாரும் விருப்பத்தோடு ஓடுவோம் அந்த நாள்ல. அன்னைக்கு பாருங்க, எல்லாரும் பேசிக்கொள்வோம். வரீங்களா, நீங்க வரீங்களா, நீங்க வரீங்களா, சாலமன் சார் நீங்க வந்தாதான் நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆமாம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். அப்போ போயிட்டு எல்லாரும் வேலை பண்ணி முடிச்சுட்டு சந்தோஷமா, நல்ல சந்தோஷமா. என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா வேலையிலலாம் நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்திருக்கேன். எந்த ஒரு வேலையும் எனக்கு வருத்தமா இருந்ததே கிடையாது. நான் ஆரம்பிச்ச நாட்களில் இருந்து, அதாவது ஆரம்பத்துல பாருங்க ஒரு ஆபீஸ் பாயை தான் நான் போனேன். அந்த நாட்கள்ல கடுமையா வேலை வாங்குவாங்க. ஒரு நாளைக்கு என்கிட்ட வந்து ஒரு 50 டிக்கெட்டுக்கு குறைவாக இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு பஸ்ல டிராவல் பண்ண, ஒவ்வொரு இடமா அனுப்பி விடுவாங்க. அங்கே பாத்தீங்கன்னா நாங்க வேலை செய்யறது சென்னை நகர்ல வேலை செய்வேன். ஆனா அவங்க அனுப்புறது பாத்தீங்கன்னா அம்பத்தூர் பக்கம் அனுப்புவாங்க, இன்னும் இந்த பக்கம் அரக்கோணம் அனுப்புவாங்க, கும்மிடி பூண்டி அனுப்புவாங்க,
அப்புறம் இந்த பக்கம் இருக்கிற சவுத் சைடு எல்லாம் சுற்றினேன். இந்த சென்னையில் எல்லா பக்கமும் 4 பக்கமும் சுற்றி ஓடுவோம். அது பேர் கெமிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் லைனிங்கிற கம்பெனியில் தான் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதில் பாஸ்டர் ராபின் வந்து அவர் இன்ஜினியர், அவங்க வந்து அதில் டீலிங்னால அவர் என்ன அங்கே வேலைக்கு வச்சார். அப்போ பாருங்க, அது ரொம்ப கடினமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் நான் வீட்டுக்கு வந்து அழுத காலங்கள் உண்டு. அந்த நாளில் எனக்கு மொத்தமே ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்தாங்கன்னா எவ்வளோ கொடுத்துருப்பாங்க சொல்லுங்க பாருங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு மாதத்துக்கு ஆஃபீஸ் பாய்க்கு பாருங்க 1000 ரூபாய் எல்லாம் போயிருங்க. அங்கெல்லாம் கிடையாது, வெறும் 400 ரூபாய் கொடுத்தாங்க. 400 ரூபாய் சம்பளத்துக்காக ஓடினேன். அப்போ எனக்கு வருகிற அந்த 400 ரூபாய் சம்பளத்தில் 10% 40 ரூபா எடுத்து வைக்கணும். அது என்ன ஆண்டவருக்கு இந்த 40 ரூபா எண்ணி கொடுக்குது, ஒரே நோட்டா 50 ரூபா கொடுக்கலான்ட்டு ஆண்டவர்கிட்ட நான் கொடுக்க ஆரம்பித்தேன். அப்போ பாருங்க, எதுக்காக சொல்ல வருகிறேன் என்றால், அந்த நாட்களிலே அதற்கப்புறம் ஒரு வேலைக்கு போனேன், எல்லாமே மாறிவிட்டது. அதற்கப்புறம் வந்த ஒரு 4 கம்பெனியில் நான் வேலை செஞ்சுருக்கேன். கடைசியாக நான் ரிசைன்மெண்ட் வந்த கம்பெனியில் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜராக தான் நான் வேலையில் ரிசைன்மெண்ட் வந்தேன். அப்போ ஆண்டவருடைய ஊழியத்துக்கு என்னை அர்ப்பணித்தேன் பாருங்க. அர்ப்பணித்த உடனே தான் பிசாசு என் கூட விளையாட ஆரம்பிச்சிட்டான், என்னோட போட்டி போட ஆரம்பிச்சிட்டான். பயங்கர நெருக்கடி. அந்த ஆண்டவருடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்ததுலேருந்து வேலை ஸ்தலத்துல நிம்மதி என்று இல்லாமல் போய்விட்டது. மிகவும் கடினம். ஆனா ராஜா இங்கே பார்க்கிறோம், தானியேலுடைய காரியம் எந்த ராஜா இருந்தாலும் அவனுக்கு ஜெயமா இருந்தது. ஆனா எனக்கு வந்து ஒரு சமயத்துல வெறும் தோல்வியை தான் நான் பார்த்தேன். எதை எடுத்தாலும் சத்தம் போட்டுட்டே இருப்பான். நான் சரியா செஞ்சா கூட ஏதாவது தவறு சொல்லி என் மேல பிராது பண்ணிக்கிட்டே இருப்பான். போய் மேனேஜர் முன்னாடி நிக்க வைப்பான், விபி முன்னாடி நிக்க வைப்பான். கடைசியில் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இவன் வந்து வேணும்ட்டே செய்கிறான்ட்டு. அதுக்கப்புறம் அவங்களாம் என் பக்கமா அவங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, சும்மா எங்க மேனேஜரை பார்த்து, கிருஷ்ணன் நீ சும்மா இப்படியெல்லாம் கூட்டிட்டு வராத, நீங்க 2 பேரும் பேசினாலே எல்லாம் சரியாயிடும். அவரும் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, உனக்கும் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், சும்மா நீங்க வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிவிட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா? ஜெபம். அந்த காரியம் நான் கஷ்டப்பட்ட காலத்துல நான் செய்தது என்னவென்றால் ஜெபம். இந்த ஜெபம் காரியத்தை மாற்றும். தானியேலுடைய காரியம் ஜெயமாய் மாறினதுக்கு காரணம் என்னவென்றால் ஜெபம், வாலிபரும் ஜெபமும். அப்ப இந்த தானியேலுக்கு ஒரு ஜெயம் உண்டானது. அவன் வித்தியாசமானவனாய் இருந்தான், அதே சமயத்துல ஜெபிக்கிற ஒரு வாலிபனாய் காணப்பட்டான். அப்போ முதலாவது நாம வித்தியாசமானவர்களாய் இந்த உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும். பாருங்க, உலகத்துல இருக்கிறவனும் அப்படித்தான் இருக்கான், இந்த கிறிஸ்துவர்களும் அப்படிதான் இருக்காங்க. ஒரு வித்தியாசமும் இல்லை. அவனும் ஜெபம் பண்ண மாட்டான், இவங்களும் ஜெபம் பண்ண மாட்டாங்க. அவங்களும் வேதம் வாசிக்க மாட்டாங்க, இவங்களும் வேதம் வாசிக்க மாட்டாங்க. அப்ப பாருங்க, நாம வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும். அப்போ எப்படி வித்தியாசம் தெரியும்? நம்மை பார்க்கும் போதே இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்பட வேண்டும். உடைய முகம் எதை காண்பிக்க வேண்டும்? கிறிஸ்தவத்தை பிரதிபலிக்க வேண்டும். கிறிஸ்துவை பிரதிபலி. ஆண்டவர் சொன்னாரு நம்மை பார்த்து, நீ என் கண்மணி. கண்மணினா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ஆண்டவர் கண்மணி சொன்னார்? கண்ணுக்குள்ள வைக்கிறதுனால கண்மணி. அப்புறம் ஏன் கண்மணி சொன்ன? கண்ணுக்கு முன்னாடியே இருக்கிறதுனால கண்மணி. நீங்க கண்ணு என்ன பண்ண பிரதிபலிக்கன்னா, முன்னாடி நிக்கிறவங்கள அது பிரதிபலிக்கும், தெரியுமா? நீங்க கண்ணு முன்னாடி நின்னீங்கன்னா அந்த கண்ணுக்குள்ள யார் தெரிவா தெரியுமா? அந்த கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் அந்த கண் விழியில தெரிவாங்க. அதுதான் நீங்க என்னன்னா ஆண்டவரை பிரதிபலிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அப்ப பாருங்க, அதுதான் வித்தியாசமானவர்கள் என்றால் உங்க கண்ணை பார்க்கும் போதே தெரியணும் நீங்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி. ஒரு சிலருடைய பார்வையெல்லாம் பார்த்தா வித்தியாசமா இருக்கும். நம்முடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும்? நேர்மையா இருக்க வேண்டும், நேரான பார்வையா இருக்க வேண்டும். நம்முடைய பார்வையிலேயே நம்மை குறித்து அவர்கள் ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. நாம எப்படிப்பட்டவர், கிறிஸ்தவர்களா கிறிஸ்துவை அல்லாதவர்களா? கிறிஸ்தவர்களுடைய பார்வை வித்தியாசமாக இருக்கும். பாருங்க, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம சுந்தரராஜ் பாஸ்டர் பத்தி எல்லாருக்கும் தெரியும். அவர் பேசிட்டு இருக்கும் போதே இப்படி சைட்ல அப்படி பார்த்தாருனாலே ஒரு வித்தியாசமாக இருக்கும். அவர் பேசுகிற அந்த வார்த்தையை கொண்டு எவருக்கு அந்த வார்த்தை போகிறோ அவரை கரெக்டா கண்ணை அப்படியே பார்ப்பாரு. பார்க்கும்போதே அவர் என்ன பார்க்கிறாருன்னு ஒரு பயமா இருக்கும். கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் என்ற ஒரு காரியம். அப்ப அந்த அளவுக்கு அந்த பரிசுத்தவான்களுடைய பார்வை வித்தியாசமாக இருக்கும்.
ஒருவருடைய பார்வை அப்படி திரும்புதுன்னா கரெக்டா பார்ப்பாங்க பாருங்க. அப்படி போல நம்முடைய பார்வை கண்ணின் மணி என்று நம்மை சொன்னார்னா, நம்முடைய கண்களில் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதேதான் இந்த தானியேல் அவர் வித்தியாசமானவராய் காணப்பட்டார். வித்தியாசமானவர்கள் என்றால் வித்தியாசமானவர் தான். நாங்க 2 பேரும் ஒரு பாஸ்டர் பார்த்தோம் இங்க நேற்றுக்கு. அந்த பாஸ்டர் பேர் சார்லஸ். அவர் பார்த்த உடனே எங்களை கேட்டாரு, நீங்க எப்பவுமே ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடுவீங்களா? ஆமா, ஆசாரிய வஸ்திரமாச்சு, நாங்க பைஜாம் குர்தா போடுவோம். ஏழை வீட்டுக்கு போனாலும் ஏழை மாதிரி காண்பிக்கும், பணக்காரங்க வீட்டுக்கு போனாலும் அது பணக்காரர் போல காண்பிக்கும். அதனால கர்த்தர் எங்களுக்கு காண்பித்தது இந்த ட்ரெஸ் என்று சொன்னோம். அவர் ஆச்சரியமா கேட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளை, இதுதான் வித்தியாசம். இந்த உலகத்துல எத்தனை பேர் இருந்தாலும் நம்மை திரும்பி பார்க்க வைக்கிறது தான் இந்த வித்தியாசம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளாக நீங்களும் இங்க கேட்டுக்கொண்டிருக்க மற்ற பிள்ளைகளும் கூட இன்றைக்கு நம்ம வித்தியாசத்தை இந்த உலகத்திற்கு காண்பிக்க வேண்டியது அவசியமாக. தானியேல் அதை தான் காண்பித்தார். தான் ஒரு வித்தியாசமான மனிதன் என்பதை காண்பிக்கத்தான் சாப்பாடு விஷயங்கள்ல அவர் மிகவும் கேர்ஃபுல்லாக காணப்பட்டார். ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நீ ராஜாவின் முன் பந்தியில் அமரும் போது என்ன செய்யணுமா? கத்திய தொண்டல வைக்கணும். ஏன் ஏன் கத்திய வைக்கணும்? அதனுடைய அர்த்தம் என்ன? நம்ம கத்தியை வெளியே வச்சா சாப்பிடாம இருக்குமா? கத்தி இங்க வச்சா சாப்பிடுறத நிப்பாட்டுக்குமா? ஏன் தொண்டையில கத்தி வையினர்? போனா என்ன ஆகும்? ராஜாவின் போஜனத்தில் திராட்சரசம் பரிமாறப்படும். ஒருவன் திராட்சரசம் அதிகமாய் குடித்து விட்டால் ராஜாவின் முன்பாக தாறுமாறாக எதினால் பேசினா அந்த ராஜா என்ன செய்வான் தெரியுமா? உடனே அவனை தூக்கிலிடும்படி செய்வான், அவன் கழுத்தை வெட்டிடும்படியா செய்வான். அதனால்தான் ஞானி இதை எழுதுனது யாருன்னா சாலமோன் ஞானி. அதனால்தான் நீ ராஜாவோடு ஒரு பந்தியில உட்காரும் போது உன் தொண்டையில என்ன வை? கத்தி வை. அதை ஞாபகம் வச்சுக்கோ. உன் தொண்டையில அந்த தொண்டையில நீ ஏதாவது பேசிட்டேன்னு வச்சுக்க, உன்னை க்ளோஸ் பண்ணிடுவாங்க ராஜா. அதனால்தான் அங்க போகும்போது கொஞ்சமா சாப்பிடணும், அதிகமா திராட்சரசம் பருகக்கூடாது. அவன் போதையில ஒரு மாதிரி புத்தி மயக்கத்துல கண்டதையும் பேசிட்டானா ராஜா கோவப்பட்டான்னு அவனை கொண்டு போய் சிறைச்சாலையில போட சொல்லிடுவார், இல்லை அவனை அடிக்கும்படி சொல்லிடுவார், இல்லை என்றால் தலையை வெட்டிருங்கன்னு சொல்லுவார். அதனாலதான் அந்த இடத்துல அந்த வசனம் சொல்லப்பட்டது. அப்போ வித்தியாசமானவர்கள் எல்லாவற்றிலும் தங்களை காத்து கொள்ள வேண்டும். ராஜபோஜனம் மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தில் எடுக்க வைக்கப்பட்டிருக்க இந்த உலக பிரகாரமான போஜனங்கள் நிறைய உண்டு. ஆத்துமீகத்துக்காக நாம் சாப்பிடுகிற போஜனம் உலகத்தில் அதிகம் உண்டு. ஆவிக்குரிய ரீதியிலே நாம் சாப்பிடுகிற போஜனங்களும் உண்டு. உங்களுடைய போஜனம் எப்படி இந்த தானியேல் மரக்கறிகளை விரும்பி சாப்பிட்டானோ அதே போல நீங்கள் ஆவிக்குரிய போஜனத்தை அதிகமாக விரும்பி சாப்பிட வேண்டும். நிறைய பேர் பார்த்தாங்கன்னா டிவியில உட்காந்து சீரியல் பார்க்குற நேரத்தை பைபிள் படிக்கிறதுக்கு கொடுக்கவே மாட்டாங்க, ஜெபம் பண்றதுக்கு நேரத்தை செலவு பண்ண மாட்டாங்க. ஆனா டிவி 1 மணி நேரம் 2 மணி நேரம் இன்னும் 3 மணி நேரம், ஏன்னா 5 சீரியல் ஒரு நாளைக்கு ஓட்டுனா 5 சீரியல் பார்க்குற அம்மா மாருங்களா இருக்கிறாங்க. வீட்டுல வேற வேலை இல்லை, அதனால அதை போட்டுட்டு ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்க, சமையல் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நம்முடைய ஆவிக்குரிய போஜனம் ராஜ போஜனத்தினால, இந்த உலக போஜனத்தினாலே நம்ம தீட்டுப்படுத்தாதபடிக்கு நம்ம எந்த போஜனத்தினாலும் நம்மை பசி ஆற்ற வேண்டும் என்றால் ஆவிக்குரிய போஜனமாகிய இந்த வசனம், வேதம், ஜபம் இவைகளினாலே நாம திருப்திப்படுத்திக் கொள்ள வேண்டும். 2வது, தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்ததுக்கு காரணம் பாருங்க. அதே 6ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்க. அதே 6:2-3. நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதுக்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரிவுக்கு நலமென்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது. அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். பாருங்க, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. முதலாவது சொன்ன அவன் வித்தியாசமானவன். இப்போது 2வது, அவனுக்குள்ள என்ன ஆவி இருந்தது? விசேஷித்த ஆவி உள்ளவனாய் காணப்பட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள்ள இருக்கிற ஆவி எப்படிப்பட்ட ஆவி? விசேஷித்த ஆவியா இல்ல சாதாரண ஆவியா? இந்த விசேஷித்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ளே வரும்போது
அவருடைய காரியம் ஜெயமாய் இருக்கும். அவன் சமுதாயத்தில் உயர்த்தப்படுவான். எல்லாருக்கும் முன்பாக அவன் ஒருபோது தாழ்த்தப்படுவதில்லை. அவன் உயர்த்தப்படுகிறவராய், கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். அப்படினாலே அந்த விசேஷித்த ஆவி ஒருவனை என்ன செய்கிறது என்றால் அவனை உயர்த்துகிறதாய் இருக்கிறது. இந்த விசேஷித்த ஆவி எப்படி உண்டாகும் உனக்குள்ள? பாருங்க, நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எந்த ஒரு மனிதனாக இருக்கட்டும், அவன் கர்த்தரை அறிந்தவனாய் இருக்கட்டும், அறியாதவனாய் இருக்கட்டும், இந்த வேதத்தை திறந்து ஆதியாமத்துக்குள் பிரவேசித்து வெளிப்படுத்தலுக்குள்ளே வெளியே வருவானானால் அவனை பரிசுத்தமாய் மாற்றிவிடும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வேதத்துல ஆதியாமத்துக்குள்ள பிரவேசித்து வெளிப்படுத்தல் அவன் வெளியே வரும்போது அவன் ஒரு சுத்தவானாய் மாறி விடுவான். ஆமென். அப்ப அந்த அளவுக்கு இந்த தேவனுடைய வார்த்தை அவ்வளவு பெரியது. அருமையான தேவனுடைய பிள்ளை, விசேஷித்த ஆவி எப்படி அவனுக்குள்ள வந்தது? அந்த ஆவி வருவதற்கு காரணம் என்னவென்றால் அவன் வேதம் வாசிக்கிறவனாயும் ஜெபம் பண்ணுகிறவனாயும் காணப்பட்டான். அவனுக்குள்ள அந்த விசேஷித்த ஆவியை கர்த்தர் ஊற்றி இருந்தார். அந்த ஆவிதான் அவனை என்ன செய்தது? ராஜாக்களுக்கு மத்தியில, அவளோடு இருந்த கூட வேலை செய்கிறவர்களுடைய மத்தியில அவனை உயர்த்த நிலையில கொண்டு போய் நிறுத்தினது. அவன் பாருங்க, பெரிய சிங்காசனத்தை அவன் வீற்றிருக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். அவன் எப்படி வந்தான் தெரியுங்களா? சாதாரண அடிமையாய் வந்தவன். அடிமையாய் வந்த தானியேல் இன்னைக்கு அவன் எப்படி ஆளுகை செய்யும்படியாக கர்த்தர் மாற்றினார் என்றால் அதற்கு ஒரே காரணம் அவனுக்குள்ள இருந்த ஒரு விசேஷித்த ஆவி அவனை பெரியவனாய் மாற்றிச்சு. எல்லாருக்கும் மேற்பட்டவனாய் அவனை மாற்றிச்சு என்று நம்ம பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த விசேஷித்த ஆவி வேற யாரும் இல்லை, பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருப்பார் என்றால் அவர் உன்னை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். நாளைக்கு வர வேண்டிய காரியத்தை இன்னைக்கு முன்னாடி உனக்கு காண்பித்திருவார். இந்த இடத்துக்கு போன்னுவாரு, அந்த இடத்துக்கு போவாதன்னு எல்லாவற்றையும் முன்கூட்டியே உனக்கு அறிவித்திடுவாரு. இந்த ப்ராஜெக்டை நீ சப்மிட் பண்ணாத, நாளைக்கு சப்மிட் பண்ணுன்னு சொல்லுவாரு. சில வேளைகள்ல உன்னை தடுத்து ஆட்கொள்ளுவாரு. இதெல்லாம் யார் செய்வானா? பரிசுத்த ஆவியான ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்துவார். ஒரு சிலர் பாருங்க, நேர்த்தியா செய்திருப்பாங்க, அவங்களுக்கு பிடிக்காத மேனேஜர் தான் அங்க இருப்பான். அவங்ககிட்ட போயிட்டு இந்த ப்ராஜெக்டை கொடுத்துருவாங்க. அவன் பார்ப்பான், எதையுமே பார்க்க மாட்டான். சும்மாங்கிட்ட அங்க ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு சின்ன மார்க்கை கொடுத்து நமக்கு அங்க போய் சப்மிட் பண்ணி விடுவான். ஆனா உள்ள உண்மையிலேயே படிச்சிருந்தானா அதுக்கு 100% மார்க் கொடுக்கலாம். ஆனா நமக்கு ஆகாதவர்கள் என்ன செய்வாங்க? அதை படிக்கவே மாட்டாங்க. எடுத்துட்டு போய் இப்படி ஒன்றும் சரியில்லை சார் என்று சொல்லி நம்மை பற்றி அவதூறான காரியங்களை பரப்பி விடுவார். ஆனா ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்தாவி இருந்தார்னா அவர் சொல்லுவாரு, நீ இப்ப கொடுக்காதுப்பா, இப்ப கொடுக்காது, நீ வை என்று சொல்லுவார். அப்ப பாத்தீங்க, ஆவியானுடைய ஒரு அந்த லீடிங்ல, அந்த ஒரு காரியத்துல நம்ம போகும்போது பாருங்க, நம்முடைய காரியம் நிச்சயமாய் ஜெயமாய் முடியும். இந்த விசேஷித்த ஆவி தானியேலை சரியான முறையில நடத்திட்டு ஆனபடினாலே அவர் எல்லாவற்றிலும் அவருடைய காரியம் ஜெயமாய் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மூன்றாவது ஒரு காரியம் தானியேலுக்கு இருந்தது இன்னொன்னு என்னன்னா, 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 6:23. அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. பாருங்க, அவனில் ஒரு சேதமும் காணப்பட. எதனால அப்படி சேதம் வரலையா? தேவனை விசுவாசி. முதலாவது சொன்ன தானியேல் எப்படிப்பட்டவன்? வித்தியாசம். இரண்டாவது விசேஷித்த ஆவி. இப்பொழுது மூணாவது விசுவாசம். எல்லாமே வீல ஆரம்பிக்குது, ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா. அப்ப விசுவாசம் உள்ளவன் அவன் ஆண்டவரை மாத்தான் நம்பினான், வேற யாரையும் நம்பல. பக்கத்துல இருக்க மேனேஜர் நம்பல, கூட வேலை செய்யற கலிக நம்பல, தன்னுடைய இணைஜன பந்துக்களை நம்பல, தன்னுடைய நண்பர்களை நம்பல. ஆனா அவன் ஒருவர் மேல நம்பிக்கை வைத்திருந்தான், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தரை மாற்றம் நம்பிக்கொண்டிருந்தான். இந்த நம்பிக்கை பாருங்க அவருடைய காரியத்தை ஜெயமாய் மாற்றினது. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நான் இந்த அடுத்த காரியத்துக்கு போகலாம்னு நினைக்கிறேன். இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 15ல 28ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். பாருங்க, அடுத்து
இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடல் அருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே பாருங்க, உட்கார்ந்தார். அது 23 கொஞ்சம் வாசிங்க. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. பாருங்க, ஒரு ஸ்திரீ ஆண்டவரிடத்துல வரா. அந்த ஸ்திரீ வந்து ஒரு கானானிய ஸ்திரீன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய பெயர் எழுதப்படவில்லை. இந்த கானானிய ஸ்திரீ தன் மகளுக்காக போய் விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆண்டவரே, என்னோட பிள்ளையை பாதுகாத்தரணும், என் பிள்ளையை விடுதலை ஆக்குங்க, அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, கொடிய வேதனைப்படுகிறா, பிசாசினால கொடிய வேதனைப்படுகிறாள், நீங்க அவளை விடுவிக்கணும் என்று சொல்லி. ஆனா அவர் என்ன பண்றாரு பாருங்க, அவளுக்கு பிரதித்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்ப பாருங்க, நாமளா இருந்தா என்ன செய்வோம்? ஒருத்தட்ட போய் கேட்கிறோம், நாம ஏதாயிலும் ஒண்ணு, அக்கா எனக்கு ஒரு 10 ரூபா கொடுங்க என்று கேட்கிறோம். அவங்க ஒண்ணுமே திரும்பி பார்க்கலாம். திரும்பவும் கேட்கிறோம், அக்கா ஒரு 10 ரூபா கொடுங்க. அவங்க ஒண்ணுமே உன்னை கண்டுக்கவே இல்லை. திரும்பவும் கேட்குறீங்க, அவங்க ஒண்ணுமே கண்டுக்கணும், என்ன செய்வாங்க? விட்டுட்டு வந்துருவாங்க. ஆனா இந்த ஸ்திரீ பாருங்க, ஆண்டவர்கிட்ட மறுத்துரு வரவே இல்லை, பிரதித்திரம் ஒன்றும் சொல்லவில்லை. ஆனாலும் அவர் தொடர்ந்து ஆண்டவர் கேட்டுக்கிட்டே இருந்தா, அவர் பாதபடியிலே உட்கார்ந்து கொண்டிருந்தார். இது என்ன காட்டுதுன்னா, அவளுக்குள்ள இந்த விசுவாசத்தை காட்டு. ரெண்டாவது பாருங்க, அப்போது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அப்ப பாருங்க, ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றாங்க சீஷர்கள் ரெக்கமெண்டேஷன். இப்போ முதல்ல அவ கேட்டா கிடைக்கல, இப்போ ஆண்டவர்கிட்ட ஒரு ரெக்கமெண்டேஷன் வருது. சீஷருங்க வந்து அப்ப சீஷர்கள் வந்து கேட்கிறாங்க, ஆண்டவரே, இந்த பொம்பளை, இந்த லேடி உம்மிடத்துல வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்களே, கொஞ்சம் அனுப்பி விட்டுருங்கப்பா என்று சொல்லும்போது அந்த சொல்லுகிறார் ஆண்டவர், முன்பு பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பின்பு இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிடுறாரு. பாருங்க, நான் முதலாவது இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் அனுப்பப்பட்டேன், உங்ககிட்ட தான் அனுப்பப்பட்டேன், மற்றபடி வேறல்ல என்று சொல்லும்போது ஆண்டவருடைய பாதத்திலே வந்து விழுந்துறான், ஆண்டவரே என்று சொல்லி. அப்பயும் பாருங்க, அவர் சொல்றாரு பாருங்க, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய், அப்ப இப்ப என்னன்னு சொல்லிட்டு அந்த ஸ்திரிய நாயின்னு சொல்லிட்டேன் இல்லையா? நான் பிள்ளையோட அப்பத்தை எடுத்துன்னு வந்து நாய்க்கு போட முடியாதுல்ல. அப்படின்னா அந்த ஸ்திரீ யாரு? நாய். நம்மள அப்படி யாருன்னா சொன்னா, நீ கொடுக்குற 10 ரூபாய்க்கு நாய் போய் நான் பேச்சு வாங்கணுமா, போடி செத்தான் அப்படின்ட்டு வந்துடும் இல்லையா? அப்படிதான் நம்ம பண்ணிடுவோம். ஆனா பாருங்க, இந்த அம்மா அப்படி இருக்கட்டும் ஆண்டவரே, இந்த பிள்ளைங்க சாப்பிடும் போது மேஜையில இருந்து கொஞ்சம் கீழே துணிக்கு விடல, அதை நாய்க்குட்டி சாப்பிடலாம் தானே என்று சொன்ன உடனே ஆண்டவருடைய மனம் இறங்குது. ஸ்ரீயே, உன் விசுவாசம் பெரியது. அப்ப பாருங்க, தானியேலுடைய விசுவாசம் அப்படித்தான் இருந்தது. அவருடைய விசுவாசம் பெரியது. சிங்க கபிக்கு கொண்டு போய் போடுறாங்க. ஆண்டவர், உனக்கு மூஞ்சி இல்லையா, மூக்கு இல்லையா, கண்ணு இல்லையா, காது இல்லையான்னு கேட்டு அவரை ஆண்டவரை குறித்து குறாய்ந்து கொள்ளவில்லை. அவருக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிக்க வல்லமை உள்ளவராய், அவர் விசுவாசத்துல வல்லவராய் இருந்தார். அப்போ முதலாவது அவர் வித்தியாசமானவராய் இருந்தார், இரண்டாவது விசேஷித்த ஆவி அவருக்குள்ள இருந்தது, மூன்றாவது விசுவாசம் உள்ளவராய் இருந்தார். அவருடைய விசுவாசம் பெரியது. ஆனபடினால்தான் அவருடைய காரியம் என்ன வச்சு ஜெயமா. அதே ராஜா, எந்த ராஜா சிங்க கபில போட சொன்னாரோ அவரே வந்து விசாரிக்கிறார் பாருங்க, தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தப்பிக்க வல்லவராய் இருந்தாரா என்று சொல்லி. அவனுக்கே தெரிஞ்சு, இவன் ஆராதிக்கிற தெய்வம் நிச்சயம் இவனை விடுதலை செஞ்சிருவான், அவனுக்கு இருக்குது. ஆனா இந்த கிறிஸ்தவங்களுக்கு மாத்திரம் அந்த விசுவாசம் வரமாட்டேங்குது. அப்போ நமக்கு விசுவாசம் இல்லாதனால தான் நிறைய பேர் ஜெபமே பண்றது இல்லை. எவ்வளோ கேட்டுட்டோம் பிரதர், போங்க பிரதர், எவ்வளோ வருஷமா நானும் ஜெபம் பண்ணுறேன், ஒரு மருத்துவம் வரல, ஒரு காரியமும் எனக்கு நடக்கல. எல்லாம் அவெல்லாம் பாரு, சர்ச்சுக்கு அவன் நல்லா தான் இருக்கான், நான் தான் சர்ச்சுக்கு வந்து கெட்டு போயிட்டேன் இல்லையா? நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க. நான் வெளியில இருந்தப்போ செம்மையா இருந்தேன், ஜாலியா இருந்தேன், எனக்கு கார் பங்களா வசதி எல்லாம், பேக்கெட்ல பணம் எப்பவுமே இருக்கும், என்னைக்கு இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோன்னு எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சுட்டு புலம்பிக் கொண்டு இருக்க மக்கள் அநேகம் உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரின் விசுவாசத்தை சோதிக்கிறார். கானானிய ஸ்திரீ வந்தபோது ஆண்டவர் உடனே இறங்கி கிரியை செய்தாரா? இல்ல. நாம எல்லாம் சொல்லுவோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொன்னார் என்று சொல்லி அப்படி சொல்லுவோம். ஆண்டவர்கிட்ட வந்தா சந்தோஷம், ஆண்டவர்கிட்ட வந்தா சமாதானம், ஆண்டவர்கிட்ட வந்தா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு. அவன் உள்ள வந்த பிறகுதான் தெரியும் எவ்வளவு பாடுகள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் அனுபவிப்பான் பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், எதற்காக கொடுக்கப்படுகிறது என்றால் விசுவாசத்தின் பரீட்சை. நமக்கு நம்முடைய விசுவாசம், நாம ஆண்டவர் அறிந்திருக்கிற அந்த அறிவு
எவ்வளவு பெருசுன்னு ஆண்டவர் பார்க்கறதுக்காக தான் சில காரியங்களை நம்ம இடத்துல அனுமதிக்கிறவராய் காணப்படுகிறார். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகும். கடைசியாக ஒரு வாசத்தை வாசிக்கலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 6:10. தானியேலும் என்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்ப பாருங்க, 4வது காரியம், இந்த தானியேல் என்கிற வாலிபன் ஜெபம் செய்கிறான். எப்படி செய்கிறான் என்றால் 3 வேளை செய்கிறான். வேலை தவறாமல் ஜெபம் பண்ணுகிற ஒரு வாலிபன். இன்னைக்கு எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவீங்க? உங்களில் எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவீங்க? கொஞ்சம் கை தூக்குங்க. தனி ஜெபம் நான் பண்ணுறேன். குடும்ப ஜெபம் கிடையாது, வீட்டு ஜெபம் கிடையாது, காத்திருப்பு கூட்டம் கிடையாது, எதுவுமே கிடையாது. உங்களுடைய ஆத்தும வளர்ச்சிக்கு நீங்க தனியா ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொல்லு. நான் ஆண்டவரிடத்துல நான் தனியா ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்றேயா? அது ஏதாவது ஒரு டைமா இருக்கட்டும், ஆனா நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கை தூக்குங்க பாருங்க. 2 3 பாருங்க. ஒரு சிலர் தான். நீங்க எந்த பக்கம் சிஸ்டர்ஸ் பாருங்க, 5 பேர் சோத்திரம். இந்த பக்கத்துல 3 பேர் தான். மற்றவங்களாம் இன்னும் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கல. ஜெபம் பண்ணுங்கப்பா. ஜெபம் பண்ணுவது மிகவும் அவசியமான ஒன்று. ஏனென்றால் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கலாம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகி உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி. எப்போ எழும்பணும்? 10 மணிக்கா? எத்தனை மணிக்கு பயந்துக்கோம்? நான் நைட் ஷிஃப்ட் செய்கிறேயா, காலையில் வந்து தூங்கினா 6 மணிக்கு தான் எழுந்துப்பேன். அதுக்கு அவர்களுக்கு விதி விலக்கு உண்டு. நைட் ஷிஃப்ட் செய்கிற மக்களுக்கு விதி விலக்கு உண்டு. ஆனால் ஜென்ரல் ஷிஃப்ட் பார்க்குறவங்களுக்கு விதி விலக்கு கிடையவே கிடையாது. அவங்களுக்கு விதியும் கிடையாது, விளக்கம் கிடையாது, வெளிச்சமும் கிடையாது, விதியே இல்லை. பாருங்க, விதி விலக்குன்றமே இந்த விதியும் இல்லாமல் போயிடும், வெளிச்சமும் இல்லாமல் போயிடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அதிகாலையில் எழுந்திருக்கு. நாங்களே எத்தனை மணிக்கு எழுந்திருக்கோம் தெரியுமா? ஒரு ஊழியக்காரன் 3 மணி அல்லது 4 மணிக்கு எழுந்து விடுவான். அவன் எழுந்து சபையாருக்காக ஜெபம் பண்ணுவான். ஒரு விசுவாசி 5 மணிக்கு நிச்சயம் எழுந்திருக்க வேண்டும். 5 மணிக்கு எழுந்திருக்காத விசுவாசியே அல்ல. 5 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணி 1 மணி நேரமாவது நாம் விழித்திருக்க வேண்டும். அதற்கு மேற்பட்டது உங்களுடைய விசுவாசத்தின் அளவை பொறுத்தது. நீங்க ஜெபம் பண்ண நீங்க தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிறீங்க. ஜெபம் பண்ண உங்களுக்கு பாதுகாப்பை கூட்டி கொள்ளுகிறீங்க. நீங்க ஜெபம் பண்ண உங்களுடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் மறுரூபப்படுகிறான். நீங்கள் ஜெபம் பண்ண அநேகரை தேவன் பக்கமாக திருப்புவீங்க. உங்களுடைய ஜெபம் உங்களை பெரியவனாய் மாற்றும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இன்னைக்கு எதற்காக ஜெபம் பண்ண வேண்டும்? வாசிக்கலாமா? ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 12ஆம். ஆகையால் இஸ்ரவேலை இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. இஸ்ரவேலே, நான் உனக்கு இப்படி செய்ய போகிறபடினாலே உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. ஏன் ஜெபம் சொல்றாரு? உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. என்ன செய்ய போற உனக்கு அப்படின்னா, நீங்க வீட்டுல போய் வாசிங்க. 6ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10ஆம் வசனம், 11ஆம் வசனம். இந்த இத்தனை வசனங்களை வீட்டில் போய் வாசிக்கணும். அதில் சொல்லப்பட்டிருக்கு, அப்பக்குறை உண்டாகும், தண்ணீர் பஞ்சம் உண்டாகும், அடுத்தது பஞ்சங்கள் உண்டாகும், அதுக்கப்புறம் யுத்தங்கள் உண்டாகும், அதுக்கப்புறம் கடைசியா தேசத்துல ஒரு பெரிய அழிவு உண்டாகும். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, உன் தேவனை சந்திக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். யார் இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்? நீங்களும் நானும் ஜெபம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு சுனாமி வந்தா கூட அந்த சுனாமி அதோட நின்றுடுப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவருக்கு அந்த வல்லமை. நாம பண்ண ஜெபம், இங்க செய்கிற ஜெபம் வந்து சுனாமியே இப்ப வந்தாலும் எங்க நிற்கும்? அது வரைக்கும் நிற்கும், இங்க வரவே வராது. அந்த அளவுக்கு அந்த ஜெபத்துக்கு வல்லமை. அதனால்தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர் நிமித்தம் குறைக்கப்படும் ஆண்டவர் சொன்னார். நீ ஜெபம் பண்ணு வாலிபனே, நீ ஜெபம் பண்ணு வாலிபனே, நீ எழுந்துரு. நீ எழுந்திருக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்திருக்கணும்.
அதிகாலையில் எழுந்திருக்கும் போது நமக்கு ஒரு வல்லமை உண்டாகும். நீங்க ஏஞ்சிங்கன்னா காலையில எழுந்திருக்கும் போது மீண்டுமா அப்படியே படுத்துடலாம் போலதான் அந்த ஒரு சூழ்நிலை இருக்கும். நீங்க என்ன பண்ணணும், காலையில வீச்சோடனே உடனே ஏஞ்சி உட்காராதீங்க. அந்த படுத்து இருக்க நிலையில கண்ணை திறந்து கொஞ்ச நேரம் அப்படியே இருங்க, ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம். அதுக்கப்புறம் எழுந்து உட்கார்ந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே உட்கார்ந்துருங்க. அதுக்கப்புறமா எழுந்திரிச்சு போய் நீங்க வாஷ்ரூம் போயிட்டு நீங்க உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு நல்ல ட்ரெஸ் போட்டு தலையை வாரி எல்லாம் நீட்டா வந்து ஜெபத்துல உட்காருங்க. ஏனென்றால் நாம் யாரை பார்க்க போகிறோம்? ராஜாவை பார்க்க போகிறோம். அவரை பார்க்க போகிற நாம ரொம்ப ஆயத்தப்பட்டு அப்படி சன்னிதானத்தில் வந்து உட்கார வேண்டும். எதற்காக உட்கார வேண்டும்? உன் தேவனை சந்திக்க நீ ஜெபம் பண்ண வேண்டும். எதற்காக ஆண்டவர் ஜெபம் பண்ண சொல்லுகிறார்? இந்த உலகத்துல அழிவு வரப்போகிறது, அப்பக்குறை வரப்போகுது, தண்ணீர் தாகம், தண்ணீர் குறை உண்டாகும், பஞ்சம், இன்னும் பல விதமான பஞ்சங்கள் உண்டாகும். அதுக்கப்புறம் யுத்தம் உண்டாகும். அங்கங்க இப்ப ஆல்ரெடி யுத்தம் நடந்து கொண்டிருக்கு. பாகிஸ்தான் ரெடியா இருக்கான், சைனாக்காரன் ரெடியா இருக்கான், இந்தியாவின் மேல் யுத்தம் வருது. இந்தியா கூட ஆயத்தமாய் தான் இருக்கிறது. பாருங்க, இந்த யுத்தம் வந்தா எக்கனாமிக்கா ரொம்ப டவுன் ஆயிடுவோம். அப்போ அடுத்து பாருங்க, தேசத்துல ஒரு பெரிய அழிவு காத்துக்கணும். இதற்காக தான் வாலிபர்களாகிய உங்களை கற்றுக்கொள்ளணும் அழைக்கிறார். எதற்காக? நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். இந்த ஜெபம் பண்ணும்போது பாருங்க, அதுல ஒரு பெரிய வல்லமை உண்டாகும். இந்த ஜெபம் பண்ணீங்கன்னா உங்கள் நிமித்தம் பல விதமான அற்புதங்களை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்க அந்த அற்புதத்தை அறியாமல் இருக்கிறீங்க. ஆண்டவர் எவர் ஒரு ஜெபம் பண்ணுகிறாரோ அந்த ஜெபத்துக்கு ஒரு வல்லமை கொடுக்கிறார். உங்க மேலேயும் என் மேலேயும் ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்துக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும் என்றால் நீ ஜெபம் பண்ண வேண்டும். அபிஷேகம் பெற்றாச்சு. அந்த அபிஷேகம் அப்படியே இருந்தால் யாருக்கு என்ன பிரயோஜனம்? நமக்கு பிரயோஜனமும் இல்லை, மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. நீ பெற்ற அபிஷேகம் மற்றவனுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்றால் நீ எழும்பி பிரகாசி, நீ எழும்பி பிரகாசி, நீ ஜெபம் பண்ணு. இந்த ஜெபம் எப்படி தெரியுங்களா? தேவ சமூகத்துல வருகிற எந்த ஒரு மனிதனும் அவன் துளிர்க்க செய்யும். அன்னைக்கு தேவ சமூகத்துல ஆண்டவர், அதாவது ஆரோனும் மோசேயும் ஒரு பாருங்க, ஜனங்களுக்குள்ள மோசேக்கும் ஆரோனுக்கும் ஜனங்களுக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம். என்ன, ஆரோன் மாத்திரம் தான் இதுவா, நாங்களும் இல்லையான்றோம். உடனே மோசே சொல்லிட்டாரு, ஆளுக்கு ஒரு கோலை எடுத்துட்டு வாங்க. என்ன, ஆளுக்கு ஒரு கோலை எடுத்துட்டு வாங்க. ஆரோனுடைய கோலம் எடுத்துட்டு வரேன், எடுத்துட்டு போய் அங்க சன்னிதானம் தேவ சமூகத்துல வைப்போம் என்று சொன்ன போது அடுத்த நாள் வந்து அவங்க பார்க்க போது ஆரோனுடைய கோல் மாத்திரம் என்ன துளிர்த்தது என்று பார்ப்போம். தேவ சமூகத்தில் வந்த எந்த கோலும் துளிர்க்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீ உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், தீராத வியாதியில இருக்கலாம். நீ தேவனுடைய சன்னிதானத்தை நோக்கி நீ வருவாயானால் நீயும் கூட உன்னையும் கர்த்தர் துளிர்க்கும்படி செய்ய வல்லவராய் இருக்கிறார். உனக்குள்ள இருக்கிற அந்த வியாதி நீங்கும், உனக்குள்ள இருக்கிற கவலை மாறும், உனக்குள்ள உன்னிடத்தில் காணப்படுகிற அந்த கண்ணீர் சந்தோஷமாய் மாறும். எல்லாவற்றையும் மாற்ற தேவன் வல்லவராயிட்ட. சில வேளை நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருப்போம், ஆண்டவர் அப்புறம் போகிறவர் போல காணப்படுவார். நிறைய டைம்ல பார்க்கலாம், அப்புறம் போகிறவர் போலதான் இருப்பார். கிட்ட நமக்கு எந்த பதிலும் இருக்காது. ஆண்டவர் நமக்கு ஒரு காரியமும் சொல்லாதது போலதான் தெரியும். ஆனா நாம பாட்டு என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணிட்டே தான் இருக்கணும். நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருப்போம், ஜெபம் பண்ணுவோம். ஒரு உத்தரவும் பிறப்பிக்க மாட்டாங்க. ஊரி மீனாவது தும்மி மீனாவது ஏதாவது உத்தரவு வருமானு பார்த்தா அதுவும் வராது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நம்ம ஜெபம் பண்ணிடுவோம். ஆனா ஆண்டவர் அப்புறம் போகிறவர் போல காணப்படும். அந்த பாட்டு பாடுங்க, தெரியுமா? மைக்கில் பாடுங்க. உங்களுக்கு தெரியுமாப்பா? அப்புறம் போகிறவர் போல பாடுங்க. அப்படி சேர்ந்து ஒரு அடி மாத்திரம் பாடணும். இருக்கா? வருதா? அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார், உன்
நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், ஒளிவே சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், ஒளிவே சுமக்கின்றவர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன்மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன்மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், ஒளிவே சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், ஒளிவே சுமக்கின்றவர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன்மீதுதான் அவர் நோக்கமாயிருக்கிறார். அவர் உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். ஆனபடினாலே அவர் உன்னை தோல் மீது சுமக்கிறவராய் காணப்படுகிறார். அருமையா எழுதி வைத்திருக்கார் பாட்டுக்கார். அப்ப ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணும்போது தானியேலின் காரியம் ஜெயமாயும். ஜெபமே ஜெயம். தானியேல் ஜெப வாழ்க்கை இருந்தது. சில காரியங்கள் அவன் வாழ்க்கையின் முறையில சில வித்தியாசங்களும் காணப்பட்டது. அப்ப முதலாவது பார்த்தோம் தானியேல் வித்தியாசம், இரண்டாவது விசேஷித்த ஆவியம், மூன்றாவது விசுவாசம், அவன் நான்காவது ஜெபிக்கிற மனிதனாய் இருந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நாம ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கீழே நல்லா முட்டி போட்டு தரையை தொட்டுக்கிட்டு தலை அப்படி ஜெபம் பண்ணுவாங்க. அது அப்படி செய்யக்கூடாது. நாம் எப்பவுமே வானத்துக்கு நேராக தான் நம்முடைய கண்களை ஏறெடுக்கணும். அதற்கு ஒரு ஆதாரமான ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுறேன். இதே தானியேல் 4:34 வாசிங்க. தானியேல் 4:34. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போது 4:34. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுது நாம் வானத்தை நோக்கி ஜெபம் பண்ணுகிறோமோ அப்பொழுதுதான் நமக்கு என்ன வருமா? புத்தி வரும். தேவனை பற்றி அறிகிற அறிவு நமக்கு உண்டாகும். அடுத்தது பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்குது இந்த நேபுகாத்நேச்சாரை குறித்து சொல்லப்படும். அவன் எத்தனை வருஷம்? 7 வருஷம் புல் மேய்கிறவனாய், மாடுகளை போல புல்லை தின்கிறவனாய் இருந்தான். அவன் அதுக்கப்புறம் தான் என்ன பண்றான்? ஒரு நாள் வானத்துக்கு நேராக கண்களை எடுத்த போது அவனுக்கு மிருக இருதயம் போய் மனுஷ இருதயம் உண்டானது. அவனுடைய புத்தி அவனுக்கு திரும்ப வந்தது. திரும்பவும் அவன் ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொண்டான். அருமையான தேவனுடைய பிள்ளை, ஜெபம் எல்லாவற்றையும் மாற்றும். இந்த ஜெபம் திரும்பவும் ராஜ்ய பாரத்தையும் மேன்மையும் அந்த நேபுகாத்நேச்சாருக்கு கொடுத்தது என்றால் உனக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கார். இந்த வாலிப பிராயத்துல தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். வயோதிபன் ஆன பிற்பாடு நீங்க ஒன்றையும் சாதிக்க முடியாது. நீங்கள் எல்லாம் ஊழியக்காரர்களாய் வர வேண்டும் என்றால், கர்த்தருக்கு நீங்க ஊழியக்காரராய் நிற்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் ஆசைப்படுவோம். இப்ப ஸ்ரீவன் பாஸ்டர் நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது என்ன பேசிக்கொண்டோம் என்றால், இன்றைக்கு காண்கிற இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு சபையினுடைய ஊழியக்காரர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. நாளை அதாவது ஒரு 5 ஆண்டுகள் கழித்தோ இல்லை ஒரு 10 ஆண்டுகள் கழித்தோ நமக்கு இதே நியூ ஜெருசலேம் சர்ச்சு நம்ம ஸ்டீவன் பாஸ்டரோட அண்டர்ல இங்கே காணப்படுகிற வாலிபர்கள் எல்லாரும் ஒவ்வொரு ஏரியாவில் நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க உங்களுடைய ஊழியத்தை ஆரம்பித்து ஆங்காங்கே ஒரு சபைகள் உருவாக வேண்டும். ஒரு பிரான்ச்சுகளாய் மாற வேண்டும். அதுதான் இந்த வாலிபர் கூட்டத்துடைய ஒரு உயரிய நோக்காக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு கேட்ட இந்த வசனத்தின்படி உங்களை ஒப்புக்கொடுங்க. ஆண்டவர் யாரை தேர்ந்தெடுப்பார் தெரியுங்களா? வாசிக்கலாமா? ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இதே தானியேல்ல தான் எடுத்துக்கணும். ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை எப்படிப்பட்டவர்களாய் தேர்ந்தெடுக்கிறார் என்றால், 1ஆம் அதிகாரம் வச்சிருங்க. தானியேல், அதாவது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அவருடைய காலத்துல சில வாலிப பிள்ளைங்களை அவங்க ராஜ்யபாரத்துக்காக தேர்ந்தெடுக்கிறார். அவங்களை எப்படிப்பட்டவர்களா தேர்ந்தெடுத்தார் கொஞ்சம் பாருங்க. வாசிங்க 3ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் யாதொரு மாசும்
இல்லாதவர்களும் அடுத்து அழகானவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் கல்வியில் நிபுணர்களும் ராஜாவின் அரண்மனையிலே ம், சேவிக்க திறமை உள்ளவர்களும் ஆகிய ம், சில வாலிபரை கொண்டு வரவும் ம், அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் ம். பாஷையும் கற்றுக் கொடுக்கவும் ம். ராஜா தன் பிரதான்களின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான். பாருங்க. அப்போ இங்க இருக்கிற உலகத்துல இருக்கிற ஒரு ராஜபாரத்துல வேலை செய்யும்படி வேலை ஆட்களை நியமிக்கிறதுக்கு எப்படிப்பட்டவங்க இருக்காங்களா? மாசில்லாத வாலிபன். அவன் இடத்துல ஒரு மாசம் இருக்கக்கூடாது. அவன் பூர்ணவனா உள்ளவனாய் காணப்பட வேண்டும். அவன் மாசு என்றால் என்ன சொல்றது? பொல்யூஷன் வாங்க இங்கிலீஷ்ல இல்லையா? பொல்யூஷன், அழுக்கு இல்லாத எந்தவித அழுக்கும் அவன் இடத்துல காணப்படக்கூடாது. நீங்க ஒரு கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு சர்டிபிகேட் கேட்பாங்க தெரியுங்களா? நீங்க எந்த விதத்துல எஃப்ஐஆர்லாம் ஒன்று உங்க பேர்ல பதிவு செய்யப்படலைன்ட்டு போலீஸ்ல இருந்து ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வரணும். இது கவர்மெண்ட் உத்தியோகத்துல சேர்றதுக்கு முதல் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும்னா அவன் அதுதான் கேட்பான். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெரிஃபிகேஷன், போலீஸ் வெரிஃபிகேஷன் சொல்லுவான். உங்க மேல எந்த ஒரு கேஸும் பதிவு இருக்கக்கூடாது. அதுதான் மாசு இல்லாதவர்கள். ரெண்டாவது அழகுள்ளவர்கள் என்றால் என்ன அழகு? அவன் கேட்கிற அழகு என்னன்னா உலக பிரகாரமான இந்த அழகு எப்படி இருக்கணும்? இந்த அழகு மனுஷருக்குள்ள அழகுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. தாழ்மை இருக்கணும், பணிவு இருக்கணும், கீழ்ப்படிதல் இருக்கணும், உண்மை இருக்கணும், இன்னும் பரிசுத்தம் இருக்கணும். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அழகு. இந்த ஊழியத்துக்கு நீங்க வரணும்னா உங்ககிட்ட யாதொரு குறையும் இருக்கு. அழகுள்ளவர்களாக இருக்க வேண்டும்னா இப்படிப்பட்ட குணாதிசயங்கள், இருதயத்தில் மறைந்திருக்கும் குணாதிசயம் உங்களுக்கு வேண்டும். அடுத்து சகல ஞானத்திலும் தேறினவர்களாக இருக்க வேண்டும். அப்ப பாருங்க, சகல ஞானத்திலும் தேறினவர்கள். அப்போ அவங்க எப்படி இருப்பாங்க? வசனத்துல, ஜெபத்துல. இதுதான் ஞானம், தெய்வீக ஞானம் என்று சொல்லப்படும் போது ஒரு வசனத்தை சொன்னா உடனே எடுத்து வாசிக்கணும். ஐயா இப்ப அடுத்த வசனம் இதைதான் சொல்லுவார்னு அந்த அளவுக்கு நீங்க தேடி இருக்கணும். வசனம் சொன்ன உடனே தேடிட்டு இருக்க கூடாது. நாம சொல்லுவோம், ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசினா ஒரு அம்மா வெளிப்பட்டுல இந்த பக்கம் புதிய ஏற்பாட்டுல தேடிப்பாங்க ஓசியா எங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஓசியானா பழைய ஏற்பாட்டுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே நேரத்துல ஐயா மெசேஜ் கொடுக்கும்போது அடுத்த வசனம் இந்த காரியத்தை தான் சொல்லுவார்னு நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு நீங்க என்ன வேணும்? வசனத்தை தேர்ந்தவர்களாய் காணப்பட வேண்டும். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? அறிவில் சிறந்தவர்கள், கல்வியில் நிபுணர்கள். அப்போ கல்வியில் நிபுணர்கள், அறிவில் சிறந்தவர்கள்னா இவங்கள நற்சாட்சி பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா அவங்க கல்வியில எல்லாத்துலயும் அதுக்கெல்லாம் ஒரு சான்றிதழ் கொடுக்கப்படும், சர்டிபிகேட் கொடுத்துருப்பான். இவன் இந்த படிப்பு படிச்சிருக்கான், இன்ஜினியர் படிச்சிருக்கான், இல்ல டாக்டரேட் வாங்கியிருக்கான், பிஹெச்டி முடிச்சிருக்கான் என்று சொன்னா அதுக்குரிய சர்டிபிகேட். அதே போல இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்க ஊழியக்காராய் வர வேண்டும் என்றால் நற்சாட்சி பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும். அப்ப இந்த ஆவிக்குரிய வேலை, இந்த மாம்சிகமான வேலைக்கே பாருங்க, யாதொரு மாசு இல்லாதவர்களும், அழகானவர்களும், சகல ஞானத்திலும் தேர்ந்தவர்களும், அறிவில் சிறந்தவர்களும், கல்வியில் நிபுணரும், ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமையுள்ளமாகிய சகல வாலிபரை கொண்டு வருவோம். அப்ப தேவனுடைய வேலைக்கு எப்படிப்பட்டவர்களை தேடுகிறோம்? இப்படிப்பட்டவர்களை தான் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு நாங்கள் தேடிக்கொண்டிருக்கோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தானியேல் ஒரு திருஷ்டாந்திரமாக வைக்கப்படுகிறார். நமக்கு முன்பாக அவர் எக்ஸாம்பிளாய் காணப்படுகிறார். அந்த தானியேலை போல நம்ம வேலை தவறாமல் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் முக்கிய. வாழ்க்கையில ஜெபம் இருந்தால்தான் ஜெயம் உண்டாகும். தானியேலின் காரியம் ஜெயமாய் முடிந்தது என்றால் அதற்கு காரணம் அவருடைய ஜெபம். அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த பின்னும் தான் முன் செய்து வந்தபடி 3 வேளைய ஜெபம். எத்தனை ஒரு தைரியம் பாருங்க. அப்ப நீங்கள் எல்லாரும் தைரியம் உள்ளவர்களாய், மோடி வந்தானா பேடி வந்தானா எந்த அரசாங்கம் வந்தாலும் எதை குறித்து கவலைப்படக்கூடாது. நம்முடைய வேலை ஜெபம் பண்ற வேலை, நம்முடைய வேலை ஆராதனை செய்கிற வேலை. இதை யாருக்காகவும் பயந்து எதுக்காகவும் நிறுத்தக்கூடாது. ஊரை பக்கத்துல நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கோம். அப்பதான் மோடி ஆட்சி வந்த நேரம் எல்லாரும் சொல்றாங்க, ஐயா இப்போ ஆட்சி அவங்க சைடு, நம்ம ஊழியெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஊழியம் செய்ய முடியாதுதான், இப்போ நாம ஜெபம் பண்ணலாம் தானே அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ண சொன்னேன். கிட்டத்தட்ட 1 மாசம் 2 மாசம் ஊழியத்துக்காக, சுவிசேஷ ஊழியத்துக்காக கூடி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஜெபம் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போவோம். ஆனா கிரியை செய்வோம், ஜெபம் மாத்திரம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ பாருங்க, 2 மாசம் ஆனவனே ஆண்டவர் எனக்கு ஒரு லீடிங் கொடுத்தாரு, புறப்பட்டு போகிறோம். அதுக்கப்புறம் ஆரம்பிச்சோம் பாருங்க, எல்லா இடங்களும். எங்கேருந்து ஆரம்பித்தோம்? அந்த நாங்கள் இருக்கிற ஊரை பக்கத்துலேருந்து அதை சுற்றி உள்ள இடங்களுக்கெல்லாம் சுற்றி சென்று
திருப்பி இந்த பக்கம் ரைட் சைடு போனீங்கன்னா வண்டலூர் ஜூவில் நின்று வரப்போகிறவங்களுக்குலாம் கொடுத்தோம். அதுக்கு ஆப்போசிட்டில் போய் நின்று கொடுத்தோம். கொஞ்ச நாளில் வன்னிவாக்கன்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல போய் கொடுத்தோம். இதுக்கப்புறம் கூடுவாஞ்சேரி, ஊரப்பாக்கத்தை தாண்டி கூடுவாஞ்சேரியில் போய் கொடுத்தோம். அதுக்கப்புறம் கூடுவாஞ்சேரிக்கு ஆப்போசிட்டில் எப்படி போனோம். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொத்தேரி என்கிற கிராமத்துக்குள்ளே பிரவேசித்தோம். அந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு பாட்டிமா, வயதான தாயார், தன்னுடைய இடத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி முன் வந்தாங்க. அந்த இடத்துல ஊழியத்தை, அந்த இடத்துல தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அடுத்த பிரான்ச் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கும் போது பாருங்க, ஒரு பெரிய போராட்டம், பிசாசு அந்த ஊழியத்தை கெடுத்து போட்டோம். அதுக்கப்புறம் அங்கே போகவே இல்லை. ஆனால் இதெல்லாம் எப்போ நடந்தது தெரியுங்களா? மோடி ஆட்சியில் இருக்கும்போது தான் நாங்கள் சுவிசேஷத்தை தைரியமாக பிரசங்கித்தோம். ஒருவனும் எங்களுக்கு முன்பாக எழுந்து நின்று நீங்கள் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. அந்த அளவுக்கு கர்த்தர் எல்லாம் வச்சு மாற்றிக்கணும். அது காரணம் என்ன தெரியுமா? 2 மாசம் நாங்கள் ஜெபம் பண்ணோம், கூடி ஜெபம் பண்ணோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் பண்ணுங்க. யார் ஜெபம் பண்ணா? வாலிப பிள்ளைங்க தான். நீங்க வாலிபர்ல 10 பேர் இந்த கிராமத்துக்குள்ள பிரவேசித்து பாருங்க, யாருமே உள்ள வரும். வயதான பாட்டிங்க 2-3 பேர் போனாங்க. ஏமா பாட்டியை என்னத்துக்கு இங்க வந்திருக்கா, இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா நீங்க வாலிபர்கள் போனீங்கன்னா உங்களை யாருமே ஒன்றும் சொல்ல முடியாது. அவன் பயப்படுவான். அவன் பெரியவனாதான், அவன் வாலிபர்ல இருக்கான், அவங்க எத்தனை பேர் வந்திருக்காங்க தெரியாது, தேவையில்லாம இவங்க கிட்ட பிரச்சனை வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க பயப்படுவாங்க. அப்படினால எங்க போனாலும் வாலிப பிள்ளைகள் முன்னாக நில்லுங்க, நின்று கர்த்தருக்காக தியாகிகளை செய்யுங்க. நான் கர்த்தருக்காக தியாகிகளை செய்வேன் என்று சொல்லி உங்களை ஒப்புக்கொடுங்க. வாலிபர் ஜெபம். இந்த தானியல், வாலிபன் என்று சொல்வதற்கு தானியல் உதாரணமா இருக்கிறார். ஜெபம் என்று சொன்னாலும் அதே தானியல் தான் நமக்கு உதாரணமாக இருக்கிறார். நாம ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம். தானியலின் காரியம் ஜெயமாக இருந்தால் உங்களுடைய காரியமும் என்னுடைய காரியமும் நாம் ஸ்டெப் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் ஜெயமாய் மாற்ற வல்லமை உள்ளவராய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார்.